திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கரூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இன்னொன்னு சொல்லட்டுமா? தெலுங்கானா கர்நாடகா விட்டுருங்க, நீங்க வர உனக்கே எல்லாம் தெரியுது. நான் போனதுக்கு அப்புறம் மைக்கு பிடிச்சி நீ 5 நிமிஷம் நீ பேசி ஆகணும். கனடா நாட்டில் அந்த கனடாவுடைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்திருக்கார். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்துறோம்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்தியா இல்ல, இப்ப உலகம் முழுக்க நம்முடைய திட்டத்தை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு, இதுதான் நம்முடைய திட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பயன். இந்த காலை சிற்றுண்டி திட்டம் மூலமா இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளும் 34,000 குழந்தைங்க காலை உணவு திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க. எவ்வளவு? 34,000 குழந்தைங்க. மொத்தம் 31,000 பள்ளிகள், அரசு பள்ளிகள் 31,000 பள்ளிகள், 17 லட்சம் மாணவர்கள். ஆனா இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 34,000 குழந்தைங்க பயன்பட்டு இருக்காங்க. இது எல்லா விட மிகுந்த முக்கியமான திட்டம். நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த திட்டம் எனக்கு தெரியும். அதுதான் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஒவ்வொரு மகளிருக்கும் உரிமை தொகையாக மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இப்போ 1,16,00,000 மகளிருக்கு மாசம் செப்டம்பர் மாசம் மனுவாமா? சரி, என்னன்னு பாக்குறீங்க. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமா ஒரு மாசமும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆச்சு. ஒரு மாசமும் 15ஆம் தேதி ஆச்சுன்னா செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு இப்ப மாசம் 1000 ரூபாய் ஒவ்வொருடைய மகளிருடைய வங்கி கணக்குல செலுத்தப்படுகின்றது. அதுல சில குறைகள் இருக்கு, சில பேருக்கு வரல. உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. கரெக்டா? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, எதிர் வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு சில குறைகள் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய திட்டமா, கிட்டத்தட்ட 1,60,00,000 பேருக்கு கொடுக்கறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. வெரிபிகேஷன் பண்ணணும், சரி பார்க்கணும். இத 1 கோடி இப்ப வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு கொடுத்தாச்சு. நான் நிச்சயம் சொல்றேன், இப்ப தேர்தல் நேரம் இன்னும் ஒரு 5-6 மாதங்கள்ல இந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு, நான் ஏன் உறுதிமொழி கொடுக்கிறேன்னா அதற்கும் அமைச்சர் நான் தான், அதற்கு நானும் நம்முடைய நிதி அமைச்சரும் தான் பொறுப்பு. இதை வெரிபிகேஷன் செஞ்சு கண்டிப்பாக தகுதியுள்ள அந்த 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக கொடுக்கப்படும். இன்னும் சொல்ல போனா இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும், கரூர் மக்களவை தொகுதி உட்பட்ட திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 4,46,000 மகளிருக்கு உரிமை தொகை மாசம் வழங்கப்படுகின்றது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 3,28,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் 1,75,000 மகளிருக்கு மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மணப்பாறையில் மட்டும் 66,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் தொடரணும்னா நாம இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்றோம், தேர்தல் வாக்குறுதிகள் சொல்றோம், என்னென்ன பண்ணிருக்கோம் சொல்றோம், என்னென்ன பண்ண போறோம்னு சொல்றோம். ஆனா ஒண்ணு கேட்கிறேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதாவது நம்ம சொல்லுவோம், பொய் சொல்றவங்கள சொல்லுவோம் நல்லா வடை சுடுறான் அப்படின்னு, சரியா? ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு? நல்லா வடை சுடுவாரு. ஆனா அந்த வடையை கூட நமக்கு தர மாட்டாரு, அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய பிரதமர் தான். அவருக்கு பேரை மாத்திட்டேன். அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேரு? திரு சத்தமா சொல்லுங்க. ஒன்றிய பிரதமரோட பேர் என்ன? திரு 29 பைசா. ஏன்னு சொல்லட்டுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டுக்கு இந்திய ஒன்றிய அரசு கட்டுறோம். 1 ரூபா கட்டுறோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா மட்டும் தான் தராரு. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு வாரி கொடுக்கிறாரு. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி கொடுக்கிறாரு. உதாரணத்திற்கு பீகார் மாநிலம்
அங்க இருக்கிற ஒரு பாஜக கூட்டணி முதல்வர் திரு நிதிஷ்குமார் பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாரு? நமக்கு 29 பைசா கொடுக்கிறாருல ₹1. பீகார் மாநில மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ₹1 7 கொடுக்கிறாரு. அவங்க ₹1 கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு? ₹7. நமக்கு எவ்வளவு? 29 பைசா. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம், அங்க ஒரு முதலமைச்சர் இருக்கார், ஒரு சாமியார் முதல்வர் தெரியும், யோகி ஆதித்யநாத், பாஜகவை சேர்ந்தவர். அங்க உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒவ்வொருத்தரும் ₹1 நிதி கொடுத்தா, ஜிஎஸ்டி வரி கட்டினா அங்க எவ்வளவு தெரியுமா தராரு? ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி ₹3 கொடுக்கிறாரு. ₹1 கொடுத்தா பீகார் மாநிலத்துல ₹3 திருப்பி கொடுக்கிறாருமா. நமக்கு எவ்வளவு? இப்ப தெரியுதா நான் ஏன் அவர் 29 பைசா கூப்பிடுறேன்னு? அதே மாதிரி திரு மோடி, திரு 29 பைசா அவர்கள் கடந்த 10 வருஷமா நம்ம இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாரு. சென்ற தேர்தல் பொழுது வந்தாரு. 2019 ஜனவரி மாசம் வந்தாரு. ஜனவரி 27 வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி அவரும் திரு காட்டியே ஆகணுமா? இதுதான்மா திரு ஒன்றிய பிரதமர் 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் 2 பேரும் சேர்ந்து 2019 ஆண்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில வச்சுட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லு வச்சது ஒரே கல்லு. அதையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் செங்கலை திருப்பி கொடுக்க மாட்டேன். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாமா? நம்ம மாநிலத்துக்கு அப்புறம் இந்த 2019க்கு பிறகு 5 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு அதெல்லாம் செயல்பாட்டுக்கே வந்துருச்சு. திருச்சி மாவட்டத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்திருந்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.